இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஊடக அறத்தை மீறி ஒரு பொது வெளியில் எப்படி பேச வேண்டும், கற்றறிந்தோர் பார்க்கின்ற காணொளிகளை எப்படி வரம்பு மீறாமல் பேச வேண்டும், எப்படி அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், எப்படி அடுத்தொரு மீது குற்றச்சாட்டுக்களை ஜனநாயக அடிப்படையில் வைக்க வேண்டும், எப்படி ஜனநாயகத்தில் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டும் என்று எந்த வரைமுறையும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்த, உளறி கொட்டி கொண்டிருந்த, தன்னை ஒரு பெரிய தர்க்கவாதி என்று குதர்க்கமாக பேசிக் கொண்டிருந்த குறுக்கு புத்தி படைத்த சவுக்கு சங்கர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றால் எப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் கூற தயங்காதவன் இந்த சவுக்கு சங்கர் என்பது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஸ்ரீமதி என்கின்ற மாணவி மரணமடைந்த பொழுது, அப்பொழுது வெகுண்டெழுந்த மக்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு எதிராக போராடிய பொழுது, அந்த பள்ளிக்கூடத்திற்கு எதிராக போராடிய மக்களுக்கு ஆதரவாக பேச வருவதாக நினைத்து கொண்டு ஆரம்பத்தில் ஒரு சில வீடியோக்களில் அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அந்த மாணவிக்கு ஆதரவாகவும் பேசிய இதே சவுக்கு சங்கர், அதற்கு பிறகு அந்த மாணவிக்கு எதிராக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு அந்த மாணவிக்கு எதிராக கொக்கரித்த அயோக்கியத்தனத்தையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், அழுகிறார், அரற்றுகிறார். நீதிமன்றத்திலே போய், ஐயா என்னை காப்பாற்றுங்கள், நான் இனி வரம்பு மீறி பேச மாட்டேன், இனி அவதூறாக பேச மாட்டேன் என்று நீதிபதியின் முன்னால் ஓலமிடுகிறார். இப்பொழுது நக்கீரன் என்கின்ற ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் சொன்னதாக, சவுக்கு சங்கரை காவல்துறை அழைத்து சென்ற வேனில் காவல்துறையில் இருந்த பெண் காவலர்கள் அவரை அடித்து உதைத்து துவாம்சம் செய்து விட்டார்களாம். இப்பொழுது அவர் உடலில் உயிர் மட்டும்தான் இருக்கிறதாம் என்று நக்கீரன் 7 ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த சவுக்கு சங்கரை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்திய அந்த காட்சியை வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார்களாம். உலகத்திலேயே கைதிகளை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்திய காட்சியை வீடியோ எடுத்து வைத்தது தமிழ்நாட்டு போலீஸ் மட்டும்தான். சிறைச்சாலைக்கு போயும் இன்னும் இந்த சவுக்கு சங்கர் திருந்தவில்லையா, அல்லது அந்த நக்கீரன் 7 திருந்தவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. சிறைச்சாலைக்கு போயும் அவதூறு செய்தியை தான் பேசுவானா? ஒருவேளை பெண் காவலர்கள் அடித்து கூட இருக்கலாம், உதைத்து இருக்கலாம், நன்றாக வைத்து மிதி மிதி என்று மிதித்திருக்கலாம், டங்குவாரை அத்து இருக்கலாம், காலிலேயே வைத்து மிதித்திருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நாம் யாரையும் நேரில் பார்க்கவில்லை. ஆனால் அப்படி சவுக்கு சங்கரை போட்டு அடித்து உதைத்து துவாம்சம் செய்கின்ற காட்சியை நிச்சயமாக அந்த பொன் போலீசார் வீடியோ எடுத்து வைத்திருப்பார்களா? சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆக தமிழ்நாடு அரசும் இதை வைத்து நாடகமாடிக்கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கரை கைது செய்து, சவுக்கு சங்கரை பார், நாங்கள் பெண் போலீஸை வைத்து அடித்து உதைத்து விட்டோம், இனிமேல் யாரும் திமுக அரசுக்கு எதிராக பேசக்கூடாது என்று மறைமுகமாக மிரட்டலை திமுக விடுக்கிறதா? அல்லது உண்மையிலேயே சவுக்கு சங்கருக்கு இப்படி நடக்கிறதா? பெண் போலீஸுக்கு எதிராக பேசினால் இனி பெண் போலீஸை விட்டுத்தான் உதைப்போம் அடிப்போம் என்று காவல்துறை காட்டுகிறதா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுவார். சவுக்கு சங்கரை கைது செய்து காவல் நிலையத்தில் நடந்த கொடுமைகளை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கூட எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம். காரணம், அவருடைய ஆதரவாளராகத்தானே சவுக்கு சங்கர் இப்பொழுது இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சவுக்கு சங்கரை விட்டுத்தான் பேச வைத்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சவுக்கு சங்கரை விட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வைத்தார் என்பதையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி
பல செய்தித்தாள்களிலே, ஒரு தினசரி செய்தித்தாளிலே செய்து வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் அனுமதி இல்லாமலேயே செங்கோட்டையன், வேலுமணி இருவரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேசியதாகவும், உடைந்து போன அதிமுகவை ஒட்ட வைக்க முயற்சி செய்வதாகவும், அதற்காக செங்கோட்டையனும் வேலுமணியும் முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்ட வேண்டும் என்றால் கூட ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பலர் ஈடுபடுவதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் சவுக்கு சங்கர் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலமாக இருந்திருக்கும். செங்கோட்டையனும் வேலுமணியும் யாரிடம் போய் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக வசைபாடி தீர்த்திருப்பார். அவர்களை பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ஆதாரம் இல்லாமலே அள்ளி வீசி இருப்பார் சவுக்கு சங்கர். ஆகவே சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு நடப்பது கொடுமையா, அல்லது தமிழகத்திலே நடப்பது ஒரு நாடகமா, அல்லது மற்ற ஊடகவியலாளர்களை மிரட்டுவதற்காக திமுக அரசு படி நடந்து கொண்டிருக்கிறதா? சவுக்கு சங்கர் அடிக்கடி ரெட்ஃபிக்ஸ் என்ற ஒரு சேனலில் பேட்டி கொடுப்பார். அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலின் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அவர் எப்பொழுதும் மிகப்பெரிய ஜாதி எதிர்ப்பு போராளி, ஜாதி ஒழிப்பு போராளி. எப்படிப்பட்ட ஜாதி ஒழிப்பு போராளி என்றால், அவருடைய ஜாதியை விட்டு மற்ற ஜாதிகளை ஒழிக்கின்ற போராளி. தமிழ் பேரரசு கட்சியின் தலைவர், திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள் பல தமிழ் மக்கள் சார்ந்த பல போராட்டங்களை நடத்தினார். ஜல்லிக்கட்டு போராட்டம், அதை போல காந்தாரி அம்மன் சிலை வைக்க வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக குறிஞ்சான்குளத்திலே போராட சென்ற பொழுது கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீதும் ஒரு ஜாதி முத்திரை குத்துவதற்கு, அவரை ஒரு ஜாதி வெறியர் என்று சித்தரிப்பதற்கு இந்த ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் போன்றவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார். ஜெய்பீம் திரைப்படம் வந்த பொழுது வன்னியர்களுக்கு எதிரானவர்களை கொண்டு வந்து வைத்து பேட்டி எடுத்து சிவகுமாருக்கு எப்படியெல்லாம் சொம்பு தூக்கினார், பூஜா தூக்கினார், எப்படியெல்லாம் ஜால்ரா அடித்தார், வன்னியர் சமூகத்தின் மீது எப்படியெல்லாம் வெறுப்பை கக்கினார், எப்படியெல்லாம் வன்மத்தை கக்கினார் என்பதையும் பார்த்திருக்கிறோம். இதை போல ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுக்களை அடுக்குவதிலே ஜெரால்ட் ஃபெலிக்ஸும் ஒருவர். அவர் மீதும் இன்றைக்கு சட்டம் பாய்ந்திருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு சோதனைக்கு சென்ற காவல்துறை சார்ந்தவர்களிடம் அவருடைய மனைவி எந்த அளவுக்கு அத்துமீறி இருக்கிறார், எவ்வளவு அடாவடித்தனமாக பேசியிருக்கிறார், அந்த சோதனைக்கு அவர்கள் எப்படியெல்லாம் ஒத்துழைக்க மறுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களிலேயே வெளியாகி அவருடைய உண்மை முகம், கோர முகம் மக்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊடகம் கையில் இருந்தால் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதோ அப்படியெல்லாம் செயல்பட்டவர்கள் சவுக்கு சங்கரும் ஜெரால்ட் ஃபெலிக்ஸும். அதை இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஊடகத்தை விட்டே துரத்தினால்தான் ஊடக அறம் செழிக்கும், ஊடக தர்மம் மேலோங்கும். இல்லை என்றால் ஊடக அதர்மம் தமிழகத்தில் கோலேச்சும். அதன் மூலம் மக்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். மக்கள் பிரச்சனையை பேசுகின்றவர்கள், மக்களுக்காக போராடுகின்றவர்கள் ஊடகத்திலே தன்னுடைய கருத்தை எடுத்து பேசுகின்ற வலிமை இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட மேனா மினுக்கிகளும், அயோக்கியர்களும், கடைந்தெடுத்த குற்றவாளிகளும், காசுக்காக கூவுகின்ற ஓநாய்களும், பழைக்க துடிக்கும் மலை பாம்புகளும், கடலில் விழுந்தவர்களை இரையாக்குகின்ற திமிங்கலங்களும் ஊடகத்தை கைப்பற்றி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஊடகத்தை கைப்பற்றாமல் இருப்பதற்கு இந்த சவுக்கு சங்கர், ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் மீது நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.